ஹே கைஸ், என்னடா காலையிலே வாளியில் தண்ணி பிடிச்சிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? அது வேறு எதுக்கும் இல்லை, தேனியிலேருந்து ஒரு 3 சந்தனக்கன்று வாங்கிட்டு வந்து நட்டிருந்தோம். அதுக்கு வந்து சொட்டு நீர் டியூப் போடாமல் இருக்குது. அதனால் ஒரு 2 பக்கெட் மட்டும் அதுக்கு தனியாக தண்ணி மொந்து கொண்டு போய் ஊற்றணும். நம்ம சப்போட்டா காட்டில் வந்து ஒரு கேட் தான் பாஞ்சிருந்துச்சு. நேற்று ஃபங்க்ஷன் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டனால நேற்று திருப்ப முடியல. அதனால் இன்றைக்கி திருப்பி விட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் தண்ணி ஓடுதா இல்லையான்னு பார்க்கணும். ஒவ்வொரு டைம் திருப்பும் போதும் ஒவ்வொரு மரத்துக்கும் தண்ணி ஓடுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஆடு மாடு எல்லாமே அலையிறனால ஒன்று சொட்டு நீர் டியூப் அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து போட்டுரும், இல்லைனா எட்டாவது பிடுங்கியிருக்கும், தண்ணி வேஸ்ட்டாக போகும். அதனால் வந்து அதெல்லாம் கரெக்டாக போகுதா இல்லையான்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் கேட் வால்வு ஓப்பன் பண்ணுறப்ப செக் பண்ணி ஆகணும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொய்யாக்காய் வந்து ஒரு 15 கிலோ அன்றைக்கி கேட்டிருந்தாங்க. அதனால் அதையும் அறுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோமேனு கிளம்பியாச்சு. போயிட்டு வந்து பார்த்தா ஆடு குட்டியெல்லாம் எல்லாம் கத்திட்டு கிடந்துச்சு. சரி திறந்து விட்டா பால் குடிக்குமேன்னு சொல்லி திறந்து விட்டேன். அதில் என்ன ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னா, ஒரு சில ஆடு வந்து குட்டியை பார்த்தே கிடைக்காது. அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு குடிக்க விடணும். எவ்வளோ ஒரு ஜாலியாக ஆடுது பாருங்கள். கைத்தை அவுத்து விடுவோம், மாட்டை எல்லாத்தையும் பிடிச்சி கட்டிட்டு அதுக்கு கூழ தள்ளி போட்டேன்னு தின்னுட்டு இருந்துச்சு. நம்ம தோப்பில் வந்து இருக்கிறதே வந்து 2 மாடு தான், மற்றதெல்லாம் வந்து கன்றுக்குட்டியை தான். அது ஏன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.